வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, முதல்வர் மருந்தகம் தொடங்குறதுக்கு என்னென்ன தகுதி எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். 4/11/2024 அன்னைக்கு முதல்வர் மருந்தகம் அமைக்க இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் 15/8/2024 சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இது மாதிரி ஒரு முதல்வர் மருந்தகம் 1000 மருந்தகம் துவங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதனை நிறைவேற்றுறதுக்காக 29/10/2024 அன்னைக்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த கூட்டத்தில் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்க எல்லா பணிகளும் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறைக்கும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்துக்கும் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டது. முதல்வர் மருந்தகத்துக்கு தேவையான பொதுப்பெயர், அதாவது ஜென்ரிக் மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் கொள்முதல் செய்யப்படும். அது இல்லாமல் மருத்துவம் சார்ந்த இதர மருத்துவ உபகரணங்கள், சித்தா, ஆயுர்வேதம், இம்காஸ், டாம்கால், யுனானி மருந்துகள் இதெல்லாம் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையதளத்தால் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ள நீங்கள் டிஃபார்மோ இல்லை பிஃபார்மோ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முடித்தவங்களோட ஒரு கன்சர்ன் லெட்டர், ஒப்புதல் லெட்டரோட நீங்களும் இந்த மருந்தகம் வைக்கலாம். அவங்க இது கூட்டுறவுத்துறை மூலமாக www.முதல்வர் மருந்தகம் tn.government.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான அறிவுரைகள், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுங்கிறத நீங்கள் அந்த வெப்சைட்லேயே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு வெப்சைட்டுக்குள்ளே, அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போய்க்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் ஹூ கம்ப்ளீட்டட் டிஃபார்ம், ஒன்று நீங்கள் டிஃபார்ம் இல்லை பிஃபார்ம் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க முடித்தவங்களோட ஒப்புதல் லெட்டர், கன்சர்ன் லெட்டர் வாங்கியிருக்கணும். அந்த லெட்டரையும் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ட்ரக் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது முதற்கட்டமாக இதுக்கு 1000 முதல்வர் மருந்தகங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கான லோனுமே கோஆப்ரேட்டிவ்ஸ் பேங்க் மூலமா ஏற்படுத்தி தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலக்டட் என்டர்பிரைஸ் வில் கிவன் கவர்மெண்ட் கிராண்ட் ஆஃப் 3 lakhs, உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வழங்குவாங்க. இதில் 50% கிவன் இன் கேஷ், அதாவது நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு 1.5 லட்சம் ரூபாயும், பேலன்ஸ் 1.5 லட்சம் ரூபாய் நீங்கள் மெடிசன் வாங்குறதுக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் அங்கே உள்ள டேபிள், ஷெல்ஃபு அந்த மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்காகவும் மற்றதுக்காகவும். அதுக்கப்புறம் அப்ளைன்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அப்ளிகன் ஹேவ் ரெஜிஸ்டர் தேர் சர்டிஃபிகேட், அதாவது ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். லொக்கேஷன் ஈஸிலி அக்சசபிளாக இருக்கணும் பப்ளிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓன்டு பை த ஃபார்மர்ஸ், ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டல் டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. இந்த 3 சர்டிஃபிகேட்டுமே உங்கள்கிட்ட இருக்கணும். அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன், கவுன்சில் ஐடி எல்லாமே. லொக்கேஷன் நீங்கள் ஓனரோ அல்லது ரெண்டலோ ரெண்டுமே இருந்தாலும் அதுக்கான அக்ரிமெண்ட்டோடு வச்சுக்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் ரெண்டல் இருந்தீங்கன்னா ஓனர்கிட்ட வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் வித்து 110 ஸ்கொயர் ஃபீட் அதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் கனெக்ஷன் செட்டப்பு எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி பர்மிட் ஃபார்ம் 19/2021 இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, ஜிஎஸ்டி, பேனு, எக்ஸிஸ்டிங் லோன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரியாரிட்டி ஃபேக்டர்ஸ். ப்ரியாரிட்டி ஃபேக்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் வருதுன்னா அதில் யாருக்கு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிஃபார்ம் டிஃபார்ம் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க இல்லையா, அதை வச்சு. செகண்ட் ஒன் விடோஸ், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், இல்லை எஸ்சி/எஸ்டி பீப்புள்ஸ் ஆர் உமனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. அடுத்தது லொக்கேஷன் ஈஸிலியாக அக்சசபிள் டு பீப்புளாக எது இருக்கோ அங்கே உள்ள இது மாதிரி 3 ப்ரியாரிட்டி செக் பண்ணி கொடுப்பாங்க.
ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஹோமில் போய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ப்ராஜெக்ட் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாகவே ரெக்யர்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, கன்சர்ன் லெட்டர், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்ரிமெண்ட் காப்பியும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட மாடலுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சாம்பிள் டாக்குமெண்ட், அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு சாம்பிள் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதே மாதிரியே நீங்கள் பண்ணணும். இதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் அமௌண்ட்டு பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற வரைக்குமே எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து 25% வரும் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 25% அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 50% வரும். அப்படி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு அக்ரிமெண்ட் காப்பி வந்து ரெடி ஆகும். எல்லாமே நீங்கள் இதையும் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், பெனால்ட்டி அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் வந்து ஒரு இதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படிங்கிறதுமே சாம்பிள் இது கொடுத்துருப்பாங்க. அது இதில் போடணுன்னா இதுலேயே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ட்ரக் லைசன்ஸ், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ, ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரி எதுக்குன்னு சொல்லிவிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இதுவும் கொடுத்துருப்பாங்க. இதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். ஹோமுக்கு போயிடுங்க. அதில் அப்ளை அப்படின்னு ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோன்னு லாகின்னில் கேட்கும். இண்டிவிஜுவலாக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியானு இருக்கும். நம்ம இண்டிவிஜுவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இண்டிவிஜுவல் கொடுத்துக்கிட்டு அப்ளிகண்டோட ஃபஸ்ட் நேம், அதாவது உங்களுடைய ஃபஸ்ட்டு நேமு, லாஸ்ட் நேமில் உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லை இது உங்களுடைய லாஸ்ட் நேம் என்னமோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு 6 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுறாப்புல இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், உங்களுடைய நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்துடும். நீங்கள் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்பவுஸ் நேம், அடுத்து உங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஃபார்ம் டிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண வேணாம். பட் வந்து அதர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனான்னு கேட்டுருந்துச்சு, அது எஸ்னா அதுக்கான இதுவும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆதார் கார்டு நம்பர், அடுத்தது உங்களுடைய பேன் கார்டு நம்பர், கம்யூனிட்டி டாக்குமெண்ட்டும் தேவைப்படும். அதையும் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லெஸ் தென் 10 MBக்கு குறைவாக நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளிகண்ட் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோவை இது பண்ணிக்கணும். அடுத்து உங்களுடைய அட்ரஸ்ஸு, அடுத்தது உங்களுடைய பின்கோடு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த சைடு ஹஸ்பண்ட் நேம் இல்லை உங்களுடைய பேரண்ட் நேம், இங்கே மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் மேரிடா என்னென்னு, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் விடோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நோன் கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டான டாக்குமெண்ட், பிஃபார்ம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி அதை விட்டுறலாம். கம்யூனிட்டி என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலீஜன், அட்ரெஸ்ஸு, டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு வந்துடும். அடுத்ததில் லைசன்ஸ் டீட்டெயில், டூ யூ ஹேவ் வேலிட் ஃபார்மசி லைசன்ஸ், எஸ்ன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் கேட்கும்.
அதோட உங்களுக்கு அந்த இமேஜுமே கேட்கும். அதனால் அந்த டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. லைசன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆர் யூ ஃபார்மசிஸ்ட் ஆஃப் தி ஷாப் அப்படின்னு கேட்கும். நீங்களே டிஃபார்ம் பிஃபார்ம் முடிச்சிருந்தா அங்கே எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோ கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ஃபோட்டோவோட அப்லோட் பண்ணணும். யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கீழே உள்ள டீட்டெயில்ஸ், அந்த டிஃபார்ம் பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸை கீழே அவங்களுடைய நேம் என்ன, அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் என்ன, இல்லை பேரண்ட்ஸ் நேம் என்ன, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ஜெண்டர், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டு டாக்குமெண்ட்டு, அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே அவங்களோட தான். அதாவது அந்த டிஃபார்ம் முடித்தவங்களோட ஒரு இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அவங்களுடைய அட்ரஸ் லைனு, அடுத்தது அவங்களுடைய டிஸ்ட்ரிக்கு எல்லாமே, பின்கோடு எல்லாம் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இதே நீங்களே முடிச்சிருந்தீங்கன்னா அதை நோ கொடுத்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மசி அட்ரஸ், நீங்கள் எந்த இடத்துல கடை வச்சுருக்க போகிறீங்களோ அதோட அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, ஓனர்ஷிப் யார், சொந்தமாக நீங்கள் ரெண்டலுக்கு இருக்கிறீங்களாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டல்னால் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் வைக்கணும். ரெண்டலுக்கு இருந்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி உள்ளதை நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கான டாக்குமெண்ட் என்னவோ அதையும் செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொன்னோம் இல்லையா, இதில் நான் முன்னாடியே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாடல் கொடுத்துருப்பாங்கன்னு அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்னதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத லைனாக ஃபில் பண்ணிக்கோங்க. லைனாக ஃபில் பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அந்த காப்பியை ஸ்கேன் பண்ணி வச்சு கீழே உங்களுக்கு லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக படித்து இது அந்த மாடல் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிக்கிட்டு கீழே ஃபில் த அப்ளிகேஷன், டேக் எ பிரிண்ட் அவுட் அண்ட் அப்லோட் த சைன்டு டாக்குமெண்ட் இருக்கா, அங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. எந்த பேங்க்கு, டிஸ்ட்ரிக் என்ன, எந்த பேங்க்கு, என்ன பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களுக்கு லோன் வேணுமா, டூ யூ வாண்ட் லோன் அப்படின்னு கேட்கும். அதில் எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அமுக்குனீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரிவ்யூ காட்டும். நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண அத்தனை இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லாமே கரெக்டானு பார்த்துட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இதுவும் சப்மிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.